சார் இப்ப இந்தியால மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல சீனியர்ஸோட கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாரி நீங்க சொல்லியிருக்கீங்க. இது வந்து ஒரு சாதாரண மக்கள் தொகை மாற்றம் மட்டும் இல்ல இது. இண்டிவிஜுவலாவும் எஃபெக்ட் ஆகும், நேஷனலாவும் எஃபெக்ட் ஆகும். இந்த மாற்றம் வந்து குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பெரிய சவால் கிடையாது. கவர்மெண்ட்டும் சரி, இண்டிவிஜுவலும் சரி, இல்ல டெவலப்பர்ஸும் சரி, ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சார் இப்ப இந்தியால மட்டும் இல்ல, நேஷனல் லெவல்ல சீனியர்ஸோட கவுண்ட் வந்து இன்கிரீஸ் ஆயிட்டே வருது. அத வந்து இப்ப ஜெனரலா கேட்க போனா டெமோகிராஃபிக் சேஞ்சஸ் அப்படின்ற மாரி நம்ம ஜெனரலா சொல்றாங்க. பட் அத வந்து நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஃபேமிலியை மட்டும் இல்ல, ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பெரிய எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாரி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது என்னன்றதை நீங்க எங்களுக்கு விளக்கமா சொல்லிக் கொடுங்க சார். ஓகே, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சாதாரண மக்கள் தொகை மாற்றம் மட்டும் இல்லை. இது ஆக்சுவலாக இது ஒரு சமூக அமைப்பை வந்து முழுமையாக மாற்றும் ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது டெமோகிராஃபிக் சேஞ்சுங்கிறது வேறு, ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது வேறு. டெமோகிராஃபிக் சேஞ்சுங்கிறது வந்து இட்ஸ் அ நம்பர்ஸ். ஓகே, இத்தனை இன்றைக்கி வந்து நாங்கள் சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து இன்னும் இத்தனை கோடி மக்கள் வந்து இன்றைக்கி சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்குங்க, 15 கோடி மக்கள். ஆனால் இதே வந்து 2030 2040 வந்து இது டபுள் ஆகும், 2050 டபுள் ஆகுங்கிறது வந்து அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வயசானவங்கன்னு சொல்கிறது. ஆனால் சமூக அமைப்பை முழுமையாக மாற்றும் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வாதாரம், அவங்க வாழ்க்கை முறை, அவங்களோட இது வந்து நிறைய வந்து இண்டிவிஜுவலாகவும் எஃபெக்ட் ஆகும், நேஷ்னலாகவும் எஃபெக்ட் ஆகும், பொருளாதாரமும் எஃபெக்ட் ஆகும், இண்டிவிஜுவலாகவும் எஃபெக்ட் ஆகும், நேஷ்னலாகவும் எஃபெக்ட் ஆகும். So everything, the policy, the economy, or the finance, everything, individual இருந்தாலும் சரி, பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லை as a country, எல்லாத்தையுமே இது அஃபெக்ட் பண்ணும். இன்றைக்கி வந்து சீனியர் லிவிங் 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கள அவங்க வாழ்கிறாங்கன்னா, அந்த கவர்மெண்ட்டோ இந்த பாலிசி மேக்கர்ஸோ இஃப் யூ டோன்ட் அவங்க வந்து இதை பற்றி பிளான் பண்ணலன்னா, ஸோ நம்ம வந்து ஒரு பெரிய சந்திப்பை வந்து அதனுடைய விளைவுகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும். இது வெறும் எண்ணிக்கை மட்டும் கிடையாது, நம்பர்ஸ் மட்டும் கிடையாது. இது வந்து ஹவுசிங், ஹெல்த் கேர், எக்கானமி, லேபர் ஃபோர்ஸ், சோஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையும் பாதிக்கிற மாதிரி ஒரு மாற்றம் வந்து முன்பு குடும்பங்களுக்கு தான் வந்து முதியோரை கவனித்தன. ஆனால் இப்போ வந்து நகர்ப்புற வாழ்க்கை வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபேமிலி அமைப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல் தீஸ் ஹேவ் broken that சிஸ்டம். முதல்ல வந்து குடும்பம் வந்து ஓகே இருந்தாங்க, ஒரு 10 பேர் ஒன்றா வாழ்ந்தாங்க, அதில் 2 பேர் ஃபேமிலி சீனியர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, இந்த 8 பேர் வந்து அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி, மிடில் ஆர்டர், லோ ஆர்டர் அண்ட் யங்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி. ஸோ தேர் வாஸ் அ சிஸ்டம் டு டேக் கேர் ஆஃப் the 2 or 3 people, the elderly people in that joint family system. It was there. அது மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் வரும்போது அது கரைஞ்சிட்டு வருது. நான் சொன்ன மாதிரி இந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் போகிறாங்க, கம்மியான குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் ஒரு குழந்தை போகிறோம், 2 குழந்தை போகிறோம். ஒரு குழந்தை போகிறதுங்கிறது சைனா வந்து இன்றைக்கி வந்து அதனுடைய விளைவுகளை வந்து பயங்கரமாக எதிர்பார்த்துட்ருக்கு. சைனா வந்து ஒரு ஃபேமிலி இன்றைக்கி வந்து husband, wife, they have to look after for nearly about 40 to 16 elderly people அப்படிங்கிற மாதிரி அதான் வந்து ரிசர்ச் சொல்லுது. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மட்டும் டிசைட் பண்ணாமல் கவர்மெண்ட்டும் வந்து they have to plan. Policies will have to be originated that way. ஸோ அது வந்து இந்த மாற்றம் வந்து குடும்பத்துக்கு மட்டும் ஒரு பெரிய சவால் கிடையாது. இது நாட் இன் பப்ளிக் பாலிசி சேலஞ்ச். முதியோருக்கான மருத்துவ செலவு, பென்ஷன் பர்டன், கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆல் திஸ் வில் இன்க்ரீஸ் டிராஸ்டிக்கலி. மேலும் இந்த ஹவுசிங் செக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஜ் ஃப்ரெண்ட்லி டிசைனே கிடையாது ஆக்சுவலாக. நிறைய இடத்துல வெரி ஃபியூ பீப்புள் தே கேன் அடாப்ட். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன், மேக்ஸிமம் the senior friendly actions happens in the restrooms and bathrooms because they are not designed that way. வீடு உள்ள accessibility they are not designed that way. உள்ளுக்குள்ள வந்து இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து they are not designed that way. அதனால் இந்த செக்டரில் வந்து கவர்மெண்ட்டும் சரி, இண்டிவிஜுவலும் சரி, இல்லை டெவலப்பர்ஸும் சரி, ஆல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து இது ஒரு கரெக்டான ஒரு ஆங்கிள் எடுத்துகிட்டு போய் அதுக்கான வந்து இந்த ஹவுசிங் டிசைன்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்தில் டெவலப் பண்ணாங்கன்னா சீனியர்ஸ் வந்து லிவ் லாங் விதவுட் எனி accidents or without any ailment.
அது மட்டும் இல்லாமல் அந்த லோன்லினஸ்னு ஒரு ஒரு சைலண்ட் கில்லர் இருக்குது. அது சைலண்ட் கில்லராக மாறி வருது. ஒரு சமூக உறவு இல்லாமல் வாழும் முதியோர்கள் வந்து மென்டல் ஹெல்த் பாதிப்புக்கு ரொம்ப ஆளாகிறாங்க ஆக்சுவலாக. அதனால் இது வந்து ஒரு டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் மட்டும் நீங்கள் நம்ம இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு சிஸ்டம் டிசைன் தேவைப்படுத்தும் மாற்றம் ஆக்சுவலாக. நாம் வந்து இப்போதைக்கு வந்து நம்ம இஃப் யூ டோன்ட் ரியலைஸ் இட், எதிர்காலத்தில் வந்து இட் வில் பிகம் அ பிக் சேலஞ்ச். தட்ஸ் வாட் ஐ திங்க் ஐ ஆன்சர் யுவர் கொஸ்டின். சார், இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் சிஸ்டம், அதாவது நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் வந்து அதிகரிச்சுட்டு வருது. இப்போ அந்த நியூக்ளியர் ஃபேமிலியோட தேவைக்காகவே வந்து அவங்க வந்து அவங்களோட கல்விக்காகவும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. ஃபேமிலி மெம்பர்ஸ் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு அங்கேருந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ அப்படி அவங்க போகிறதுனால நம்ம பாரம்பரிய குடும்ப சிஸ்டத்தில் எல்டர்ஸ் கேர் அப்படின்றது மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்க அப்படி போகிறதுனால எந்த மாதிரி எல்டர்ஸ் கேர் வந்து அவங்களுக்கு வந்து தேவைகள் இல்லாமல் அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இந்தியாவோட பாரம்பரிய எல்டர் கேர் முறைன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 3 விஷயங்கள் நான் சொல்லுவேன். ஒன்று வந்து ப்ராக்சிமிட்டி, அதாவது ஹவு மச் யூஆர் க்ளோஸ் டு டிஸ்டன்ஸ் வைஸ் ஐம் சேயிங். அண்ட் ரெண்டாவது வந்து டைம், மூணாவது வந்து எமோஷனல் பாண்டிங். ஸோ இந்த 3 விஷயம்தான் த பில்லர்ஸ் ஆஃப் தி ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் இருந்தது, நான் எல்லாரும் கூட்டு குடும்பத்தோடு இருக்கும்போது ஒன்று வந்து என்னென்னா அந்த அப்படியே க்ளோஸ்னஸ் வந்து என் பையன் பக்கத்துலேயே இருக்கான், நான் கூப்பிட்ட தூரத்தில் இருக்கான், 10 நிமிஷத்தில் வந்துடுவான், என் பையன். ஸோ இந்த இதில் இல்லை புள்ள பொண்ணு அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராக்சிமிட்டி, இந்த டைம் அண்ட் இந்த எமோஷனல் பாண்டிங், இந்த 3 தான் வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமில் ஒரு 3 தூண்களாக வந்து இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ஒன்று வந்து என்னென்னா இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம், ரெண்டாவது வந்து 2 people earning, the commitment, stress and everyday நான் எல்லாத்தையும் வந்து நான் பிள்ளைங்களை கொண்டு போய் விடணும், பையனை கொண்டு போய் விடணும், ஒய்ஃப் வந்து நான் இதை சமையலுக்கு பண்ணுறதுக்கு வாங்கணும், நான் வெளியே போகணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். ஸோ 2 பேர் ஆங்கிள்லையுமே வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் வந்து முடிஞ்சு போய் இப்போ நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டமாக வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் வந்து ஏற்கனவே வந்துடுச்சு ஆக்சுவலாக. இப்போ இதை வந்து இதனால வந்து என்னென்ன அஃபெக்ட் ஆகுது, உங்களுக்கு வந்து டைம் அவைலபிலிட்டி கிடையாது, டிஸ்டன்ஸ் உங்கள் பேரண்ட்ஸை பார்க்க முடியாது, ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாதிரி லைஃப் ஸ்டைலில் விரும்புகிறாங்க, அமைதியான லைஃப் சூழ்நிலையை விரும்புகிறாங்க எல்டர்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்க வந்து ரொம்ப ஒரு ஒரே வீட்டில் வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு பாட்டுன்னா அவங்க ஒரு பாட்டை வந்து வேற மாதிரி விரும்புகிறாங்க, நீங்கள் வந்து அவங்க வந்து ஒரு பூஜை பாட்டு அந்த மாதிரி பழைய பாட்டுகள் விரும்புகிறாங்க, நீங்கள் உங்கள் காலத்தில் இருக்க வந்து எஸ்பிபி சாங்ஸ் அந்த மாதிரி ஹரிஹரன் சாங்ஸ் அதை விரும்புகிறீங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேற மாதிரி ஒரு சாங்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் சாங்ஸ் விரும்புகிறாங்க. ஸோ ஒரே வீட்டில் இருந்தாலும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு மியூசிக் மட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்பாட்டு முறை, வாழ்க்கை முறை, ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மிஸ்மேட்ச் இருக்கு. அது அப்படி இருக்கும்போது ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டமாக இருந்தாலும் இன்னைக்கு முக்கால்வாசி இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் இதில் இந்த மிஸ்மேட்ச்லாம் இருக்கு. அப்போ வந்து முதியோர் வந்து ஒரு அமைதியான சமூக உறவுகள் கொண்ட ஒரு வாழ்க்கை விரும்புகிறாங்கன்னா இளைய தலைமுறை வந்து வேகமான வாழ்க்கையை வந்து அவங்க விரும்புகிறாங்க. ஸோ தேர்ஸ் அ மிஸ்மேட்ச். இதனால் குடும்பத்தில் இருக்கிற வந்து என்ன சொல்லுவாங்க, நம்பிக்கை ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டமாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரக்சர்டாக மாற்றுறது தான் சீனியர் லிவிங் அண்ட் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள் லிவிங் இன் அ லைக் மைண்டட் கம்யூனிட்டி. அவங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அதே லைக் மைண்டட் பீப்புளோட அவங்க வந்து இருக்கும்போது தே live happily with the mental peace, physical activity. ஸோ அவங்க டெய்லி லிவிங் வந்து நம்ம ஹாப்பியாக இருக்குங்கிறது வந்து இதுக்கான ஒரே தீர்வு வந்து சீனியர் லிவிங். அவங்க வந்து ஃபேமிலி வந்து எல்டர்ஸ் வந்து நல்லா இருக்கணும், நல்லா இருக்கட்டும், அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும். அவங்க ஏன் ஏதோ ஒரு ஸ்டிக்மா வந்து உள்ளே போட்டுக்கிட்டு வந்து அதை வந்து அவங்களே அனுபவிக்க விடாமல் நம்மளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருக்க வேண்டியது இல்லை. ஸோ த பெஸ்ட் சொல்யூஷன் இஸ் தட் லிவ் இன் சீனியர் லிவிங்
ஒரு டைம் சொல்லி இதே லைக் இட், அவங்களுக்கு பிடிச்சதுன்னா அது பண்ணணும். இல்லை அவங்களுக்கு பிடிக்கல, நான் என் பசங்க பிள்ளைங்களோட தான் இருக்கணும்னா அப்போ அதுக்கான கண்டிசிவ் அட்மாஸ்பியர் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுங்க. ஸோ இதை தான் வந்து ஸ்ட்ரக்சர்ட் கேர்னு நான் சொல்கிறேன். நான் ஒன்று ஸ்ட்ரக்சர்ட் கேர் நீங்கள் கொடுங்க, இல்லை அவங்க ஸ்ட்ரக்சர்ட் கேர் யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட இந்த மெடிக்கல் சப்போர்ட் அதெல்லாம் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட லெட் தம் லிவ் ஹாப்பி இண்டிபெண்டன்ட்லி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான வீடுகள் பார்த்தீங்கன்னா ஆஹ், அவங்களோட சீனியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்லி மேனரில் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா ஃப்ளோர் வில் பி லைக் ரொம்ப கிளாஸியாக இருக்கணும், ஷைனியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் மேடப் பண்ணுவோம். பட் அது வந்து சீனியர்ஸ்க்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஏஜ் ஃப்ரெண்ட்லி ஹவுசிங் மாடல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆர் இந்த சிஸ்டம் இப்போ ஏஜ் ஃப்ரெண்ட்லி ஹவுசிங் மாடல் வர்றது அப்படின்றத எந்த மாதிரி சீனியர்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வீடுகள்லாம் வந்து பெரும்பாலான வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இட் இஸ் டிசைன் ஃபார் த யங்ஸ்டர்ஸ், டிசைன் ஃபார் த மிடில் ஏஜ் குரூப். பட் இந்த வீடுகள்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு ஓல்டேஜ் பீப்புளுக்கா இல்லை சீனியர் லிவிங் பீப்புளுக்கா அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா எதுவுமே கிடையாது. அவுட் ஆஃப் 100 நோ லைக் மேபி 10% ஆஃப் த ஹவுசஸ் ஆர் டிசைன் ஃபார் எல்டர்லி பீப்புள். 10% கூட கிடையாது, நாட் ஈவன் 5%. ஏன்னா இப்போ எந்த வீட்டில் நீங்கள் வந்து ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட் வாங்குறீங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா ஒரு இண்டிவிஜுவல் வில்லா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஜ் ஃப்ரெண்ட்லி ஹவுசிங் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் போயிருக்காங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்கள் ஆக்சசிபிலிட்டி எடுத்துக்கோங்க, does it no give a ramp or anything, the actually senior friendly ramps, accessibility அது கிடையாது. சேஃப்டி கிடையாது. கம்ஃபர்ட் இருக்கா தெரியல. நான் ஸ்லிப் ஃப்ளோரிங் இருக்கா தெரியாது. கிராப் பார்ஸ் இருக்கா அதுவும் தெரியாது. வைடர் டோர்ஸ் இருக்கா என்ன தெரியாது. நோ ஸ்டெப்ஸ். ஸோ ஆல் நோ ஸ்டெப்ஸ் இன் த சென்ஸ் லைக் யூ ஹேவ் த ஸ்டெப்ஸ் பட் ஆல்டர்னேட்டிவ் ஐதர் லிஃப்ட் ஆர் த ரேம்ப். ஸோ அந்த மாதிரி ஆல் பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இன் அ கம்யூனிட்டி, ஃபர்கெட் அபவுட் த இண்டிவிஜுவல் ஹவுஸ். இந்த கம்யூனிட்டிலே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி நீங்கள் டெவலப் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறீங்கன்னா இதெல்லாம் வந்து தேவை. டஸ் இட் மீட் த சீனியர் ஃப்ரெண்ட்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆர் எல்டர்லி கேர் ரெக்குவயர்மெண்ட்ஸ்? இந்த காமன் அம்யூனிட்டிஸில் ஒரு வர்றாங்க அப்படி பண்ணாங்க, ஒரு கிளப் ஹவுஸ்னா கிளப் ஹவுஸில் ஒரு இமேஜின் ஒருத்தர் வந்து வீல் சேரில் இருக்காரு, ஒரு கம்யூனிட்டிக்குள்ள உள்ள வர்றாருன்னா எல்லா இடத்துக்கும் அவர் போகிறதுக்கான உரிமைகள் உண்டு. அவர் ஒரு வீடு வாங்கியிருக்காங்கன்னா அது வெல் அண்ட் குட். அதுக்கு சீனியர் ஃப்ரெண்ட்லி ஏன்னோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கா, இல்லை லிஃப்ட் இருக்கா, இல்லை ரேம்ப் இருக்காங்க, அது அவங்களோட டிசைன் ஆஸ்பெக்ட். பட் காமன் அம்யூனிட்டி ஏரியாவில் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும். அது ஆக்சுவலாக தனி ட்ராக்கே இருக்கணும் ரோட்டில். ஆக்சுவலாக அது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நம்ம கண்ட்ரியில் சில இடத்துல வந்து அந்த மாதிரி ஷாப்ஸ் அண்ட் மால்ஸில் இருக்குது. பட் அது வந்து கவர்மெண்ட் வந்து எவ்ரி கம்யூனிட்டி ஷுட் டிசைன் ஃபார் தட். அதுக்கான அப்ரூவல்ஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் அடியர் பண்ணால் தான் இந்த டிடிசிபி அப்ரூவல் ஆர் வாட் எவர் தட் அப்ரூவல்ஸ், ஹவுசிங் அப்ரூவல் அது வந்து கொடுக்கணுங்கிறது கவர்மெண்ட் பாலிசி வந்து அது கொண்டு வரணும். அது ஆக்சுவலாக தீஸ் ஆர் த பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதை கொண்டு வரணும். அதே போல் இண்டிவிஜுவல் வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஓகே, பேசிக் லைட்டிங், வென்டிலேஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து முக்கியம். இது வந்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டிக்கு மட்டும் இல்லை, நார்மல் கம்யூனிட்டிக்கும் இதெல்லாம் வந்து இப்போ இந்த வருங்காலத்தில் இதெல்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் நீங்கள் ரீட்டைன் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து ஃபிசல் அவுட் ஆகிடும். அது ஆக்சுவலாக ஆஸ் இட் இஸ்னா தெர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ரெஷர் ஆன் ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம். பட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஆக்சுவலாக. This is not the luxury actually. Today, what happened, the emergency system and the what you call emergency response system or great ventilation, light and all. இதெல்லாம் வந்து ஒரு லக்ஸரி கிடையாது. It becomes a necessity today. Particularly in senior living community today, நிறைய senior living community வந்து மஷ்ரூம் ஆயிருக்கு. ஆனால் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ், the equipment aspects, the technology aspects, the what do you call the safety aspects, security aspects, இதெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க ஏஐ வேர்ல்டில் எப்படிலாம் நம்ம கொண்டு வருவோம் அதெல்லாம் கொண்டு வரணும். இம்பேக்ட் லைக் நீங்கள் வந்து நீங்கள் காலத்தில் போடுற ஸ்டேஜ் ஒரு நாள் காலத்தில் இருக்குது,
கையில் ரிங் கட்டுற வாட்ச் கட்டுற ஸ்டைல் வந்து இப்போ இருந்துட்டு இருக்கு. இதோட மாடர்னாக வேறு மாதிரி ஏதோ ஒன்று வரும் நம்ம. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து எப்படி வந்து டெக்னாலஜி ஷுட் ப்ரொவைட் தி கம்ஃபர்ட், சேஃப்டி, செக்யூரிட்டி, அந்த ஆங்கிள் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆர் எமர்ஜென்சி எவாக்குவேஷன் சிஸ்டம் ஆர் ரிலீஃப் சிஸ்டம் இதில் கொண்டு வரணும். வந்து ஆர் கம்ஃபர்டபுள் லிவிங் இதில் கொண்டு வரணும் அந்த டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி உள்ளே கொண்டு வர்றது தான் தட் இஸ் த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி ஒரு ஆஸ்பெக்ட். இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டில் இருக்கேன், நான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணுறேன். நான் ஆர்டர் இல்லை, ஐ ப்ரெஸ் த பெல், ஐ வாண்ட் அ கப் ஆஃப் டீ. ஸோ இந்த past, like my experience, we created an app actually. What is the time taken, lead time? The first button ordered, and what is the time that it has been delivered? So to track that kind of thing, where the tea is coming. So these are the systems technology. நீங்க வந்து அங்க இருக்க old age people வந்து நீங்க வந்து first of all teach them, make awareness programs, continuously the sustainability வந்து கொண்டு வாங்க. நீங்க அதுக்குன்னு வந்து சில எஃபர்ட்ஸ் வந்து நம்ம போடணும். இதெல்லாம் தான் வந்து சீனியர் லிவிங் கம்யூனிட்டியில் வந்து ஒரு பயன்பாடை கொண்டு வரணும். அதனால இது வந்து நான் இது வச்சிருக்கேன், டெலிமெடிசனை வச்சிருக்கேன் அப்படின்னா வச்சிருக்கீங்க, ஆனால் யூஸ் ஆகுதா ஆகலையா? ஸோ வாட் இஸ் த யூசபிலிட்டி ஆர் அப்ளிகபிலிட்டி ஆர் தி பெஸ்ட் யூஸ் ஆஃப் இட் டே டு டே பேசிஸில்? அதுதான் வந்து டெக்னாலஜிக்கல் யூஸ் ஆகுது. நீங்கள் ஒன்று கொண்டு வந்துட்டேன், வச்சிருக்கேன் நான், ஆனால் அது யாருமே யூஸ் பண்ணலைன்னா தட் இஸ் ஆஃப் நோ யூஸ் டு மேன் ஆஃப் லீஸ்ட். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இதை வந்து இன்டகிரேட் பண்ணோம் ஆக்சுவலாக. இல்லைன்னா ஃபியூச்சர் ஹவுசிங் ரொம்ப அப்சல்யூட் ஆகிடும். இந்த பழங்காலத்தில் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோமே. ஸோ வி ஆர் நாட் ரன்னிங் வித் த மாடர்ன் த நீட்ஸ் ஆர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ தெர் இஸ் அ திங் கால்ட் ப்ளூ ஓஷன் தியரி. எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நாம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது தான் வி ஆர் மேக்கிங் அ சேஞ்ச் in their in the development, overall development. Forget about senior living, but overall development. But in particular, yes, senior living also should develop, and we have to give what they need. We should not force them what they need. Instead of telling them, okay, this is what, no, I'll give you, you take it. No, that is not the way. You understand what their needs and provide them that facility. Sometimes they tell you, sometimes you have to realize, you have to understand their needs. Ultimately, their needs, whether they are spell out or they don't spell out, you understand, but give them what they want, what they need. அதுதான் வந்து சீனியர் லிவிங். இதை தான் வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டி வந்து they will follow to make it as a future standards. சார் இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல, ஜப்பான்ல, யூரோப்ல பார்த்தீங்கன்னா சீனியர் லிவிங் பிளான்ஸ் வந்து நல்லபடியாக பண்ணிட்டு எக்ஸிகியூஷன் போயிட்டு இருக்குங்க சார். ஸோ இப்போ அவங்களோட மாடல்ல இருந்து எந்த மாதிரி மாடல் நம்ம கத்துக்கலாம்? இப்போ இந்தியாவில் இருக்கிற எக்கோசிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற எந்த மாடலை நம்ம கத்துக்கலாம், எந்த மாதிரி சிஸ்டத்தை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதே எங்களுக்கு சொல்லுங்க. இப்போ நான் உங்க கேள்வியை கரெக்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னா அமெரிக்காவில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரீஸ்ல வந்து சீனியர் லிவிங் ரொம்ப வந்து அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக பண்ணியிருக்காங்க. இண்டிபெண்டன்ட் லிவிங், அசிஸ்டட் லிவிங், மெமரி கேர், பாலியேட்டிவ் கேர், இல்லைன்னா ஸ்கில் நர்சிங் போன்ற பல ஸ்டேஜஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு கண்டினியூம் ஆஃப் கேர் என்ற கான்செப்ட். அது வந்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 50 வயசில் வர்றாங்கன்னா சீனியர் லிவிங் இஸ் அ வெல் லைக் அவங்களோட ஹெல்த் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் வந்து அசிஸ்டட் லிவிங், ஹீ நீட் சம் கைண்ட் ஆஃப் அசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் 80 years சம்திங் தேவைப்பட்டோம். இல்லைன்னா 90 years வரைக்கும் கூட சில பேர் நல்லா இருக்காங்க, நிறைய பேர் நல்லா இருக்காங்க. அதுக்கப்புறம் பாலியேட்டிவ் கேர். பாலியேட்டிவ் கேர்ங்கிறது என்ன, மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெயின், அது போஸ்ட் சர்ஜிக்கல் கேர், கேன்சர் ஆர் சம்திங் அது. கேன்சருங்கிறது டெர்மினல் கேர். ஓகே, பாலியேட்டிவ் கேர்ங்கிறது வந்து கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பெயின், அந்த போஸ்ட் சர்ஜிக்கல் கேர்லனா வேறு ஏதாவது விஷயத்தில் வந்து அவங்கள கேர் பண்ணிக்கணும் அப்படின்னா. மெமரி கேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இந்த dementia or Alzheimer's or those kind of a thing. So that's a memory care. So in US or Western countries, what they do, for every care facility you have a different community. Senior living community, there's a thing. Okay, you can sell that thing, property, or whatever the reverse mortgaging or whatever the facility that they have.
அதை விட்டு நீங்கள் வந்து அசிஸ்டட் கேர் போய்க்கலாம். அசிஸ்டட் கேர் விட்டு பேலிட்டி கேர் போய்க்கலாம். பேலிட்டி கேர் விட்டு மெமரி கேர் போய்க்கலாம். கண்டினியூம் ஆஃப் கேர் அதுவும் இன்னும் கண்டினியூம் ஆஃப் நர்சிங் கேர் அதுவும் போய்க்கலாம் நீங்கள். ஆனால் இந்தியாவில் வந்து நம்ம வந்து வேறு அட்டாச் டு ப்ராப்பர்ட்டி. ஒரு வீடு வாங்கினா அந்த வீடு வந்து கடைசியாக நான் சாகிற வரைக்கும் அந்த வீட்டில் தான் நான் இருப்பேங்கிற வந்து ஒரு ஒரு இன்னும் வி ஆர் ஸோ மச் அட்டாச் டு ப்ராப்பர்ட்டி. அப்போ இந்த கான்செப்டே வந்து இந்தியாவில் சீனியர் லிவிங் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு சீனியர் கேரும் வேணும், என்னால் முடியல அசிஸ்டட் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும், பாலிட்டிவ் கேர் ஃபெசிலிட்டி இருக்கணும், மெமரி கேர் அஃப்கோர்ஸ் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே ஆல் இன் ஒன் இன்க்ளூசிவ் மாடலாக வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு இருக்க இந்தியாவில் இருக்க சீனியர் கேர் ஃபெசிலிட்டி வந்து இதை தான் டார்கெட் பண்ணுறாங்க, பண்ணணும் ஆக்சுவலாக. ஏன்னா மக்களோட மைண்ட் செட் அந்த மாதிரி மேபி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி மே ஆல்சோ நோ சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கும்போது நாம் என்ன கற்றுக்குறோம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருந்து அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து ஒரு ஒவ்வொன்றுக்குமே ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து ஒவ்வொரு கண்டினியூம் ஆஃப் கேர் என்ற கான்செப்டில் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும். ஆனால் இப்போ ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன் மாடல். டெக்னாலஜி ட்ரிவன் மாடல் வந்து என்னென்னா ரோபாட்டிக்ஸ் மானிட்டரிங் சிஸ்டம் மூலம் நிறைய வந்து கேர் அது வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதே வந்து யூரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ். இப்போ வந்து ஒரு யங்ஸ்டர் வந்து தே கேன் ஸ்டே வித் த எல்டர்லி பீப்புள். ஸோ இட்ஸ் அ வின்-வின் சுச்சுவேஷன். யூ சப்போர்ட் தேம், தே சப்போர்ட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து அவங்க வந்து ஒரு பேயிங் கெஸ்டாக இருக்குன்னா ஒரு காலேஜ் போகிற யங்ஸ்டர் வந்து ஓகே யூ கேன் ஸ்டே இன் ஒன் ஆஃப் மை பெட்ரூம் ஆர் பார்ட் ஆஃப் மை ஹவுஸ். So he help me out, I help you out. You don't have to pay the rent, and but you be with us, the companion, fighting the isolation, and small helps and safety, security, and all those kind of an aspect. For that, you come and stay with us. So இந்த மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் சப்போர்ட்டும் இருக்கு. as an individual, கவர்மெண்ட்டும் நிறைய சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா யூஎஸ்ல இந்த மாதிரி மாடல், ஜப்பான்ல வந்து இஸ் அ டெக்னாலஜி ட்ரிவன், and யூரோப்ல வந்து it is a kind of the mutual support. So what India, நம்ம இந்தியாவில் என்ன நம்ம கற்றுக்குறோம் இதில் வந்து முதல்ல வந்து என்னென்னா டிசைன் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக சீனியர் லிவிங் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் கிடையாது. அன்சோல்டு இன்வென்ட்ரி சேல் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் த ஃபோரம் ஆர் திஸ் இஸ் நாட் த பிளாட்ஃபார்ம் டு செல் கன்வெர்டட் இன்டு சீனியர் லிவிங் அண்ட் செல் இட் ஆஃப். அந்த மாதிரி கிடையாது. இது நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் அ கேர் ஈகோ சிஸ்டம், ஆக்சசிபிலிட்டி, சேஃப்டி அண்ட் மொபிலிட்டி ஆல் மஸ்ட் பி பிளான். அதுதான் வந்து ஒரு சீனியர் லிவிங் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ரெண்டாவது கண்டினியூம் ஆஃப் கேர் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு ஸ்டேஜில் மட்டும் இல்லை, இட் ஷுட் சப்போர்ட் ஏஜிங் ஜேர்னி. ஒருத்தர் வந்து உள்ள வந்து 50 இயர்ஸில் வராங்க, 55 இயர்ஸில் வராங்கன்னா டில் தட் பர்சன் மீட்ஸ் த எண்ட் ஆஃப் லைஃப், that journey should be comfortable, enjoyable and living happily. அந்த மாதிரி ஒரு சிஸ்டமை வந்து கிரியேட் பண்ணி ஒரு கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் அதை ஒரு கிரியேட் பண்ணி அந்த லோன்லினஸை வந்து டோட்டலாக வந்து ஒரு அந்த அப்படியே அதை ஃபீல் பண்ணாத அளவுக்கு வந்து அதை கொண்டு வரதான் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி ஆர் சீனியர் லிவிங் கம்யூனிட்டி இன் இந்தியா, which we have to learn from all the 3 models which I have said. ஆனால் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஓவர் கிளினிக்கல் அப்ரோச். அதாவது ரொம்ப மெடிசன் டாக்டர் இந்த மாதிரி ஓவராக வந்து ஒரு ஓவர் கிளினிக்கல் அப்ரோச் வந்து நமக்கு தேவையில்லை. பட் மினிமம் எசென்ஷியல் ரிக்வயர்டு வந்து தேவைதான். சும்மா ஃப்ரீயாக கிடைக்குதுன்ட்டு நம்ம ஒரு நாளைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. என்னைக்கு பண்ணுமோ, எதை பண்ணுமோ, எப்படி பண்ணுமோ அது. ஏன்னா இது வந்து ரிலேட்டட் யுவர் சைக்காலஜிக்கல். எவ்ரி டே நீங்கள் வந்து சுகர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இட் வில் கிரியேட் ஸ்ட்ரெஸ் விதின் யூ. என்னைக்கு தேவையோ அன்னைக்கு பாருங்க. நீங்கள் அந்த பீரியாடிசிட்டி வந்து டாக்டர் வில் டிசைன் ஆர் த ஹெல்த் கேர் பீப்புள் வில் டிசைன். ஒன்று. அடுத்து வந்து அஃபோர்டபிலிட்டி. ப்ரீமியம் மட்டும் இருந்தால் பத்தாது, அது ஸ்கேலபிளாக இருக்கணும். உங்களுக்கு என்ன, நீங்கள் ரெண்டில் வரணுமா இல்லை லீஸில் வரணுமா இல்லை
ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் விலைக்கே வாங்கிட்டு வரணுமாங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். அதை வந்து நான் தனியாக அதை பற்றி நான் பேசுகிறேன். நான் கடைசியில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து சீனியர் லிவிங்கு தேவைப்படுது ஆக்சுவலாக கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் வந்து பண்ணுறது வந்து நிறைய பாலிசி எல்லாம் இஷ்யூ அவுட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு ப்ராப்பர் மெத்தடாலஜிக்கல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட்டில் வேறாண்டு இருக்கு, அந்த மாதிரி சீனியர் லிவிங்லேயும் இருக்கு. பட் ஒரு கோஆர்டினேட்டடாக வந்து ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி வந்து தேவைப்படுது. ஸோ தட் இட் மெயின்டைன்ஸ் த யூனிஃபார்மிட்டி அமங்ஸ்ட் ஆல் த சீனியர் லிவிங் கம்யூனிட்டி டெவலப்பர்ஸ். அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு வந்து ஒரு தேவையான ஹைப்ரிட் மாடல். அப்படின்னு நான் என்ன சொல்லணும்னா, global efficiency which we have to take from all the good things from the global forum or community or whatever the concepts, plus Indian emotional connect. இது ரெண்டு ஜாயின் பண்ணி நம்ம பண்ணும்போது I think we'll be leading that global the senior living market, which is at least $1 trillion market share.